கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 14 மற்றும் 12 வயதுடைய சகோதரிகள் காணாமல் போன விவகாரத்தில் வழக்கறிஞர் ஒருவர் சிக்கியுள்ளார். இன்ஸ்டா காதலனை பார்க்க வீட்டிலிருந்து வெளியேறிய சிறுமிகள் வழக்கறிஞரிடம் சிக்கியது எப்படி? இரு மாணவிகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மூலச்சல் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கணவரை பிரிந்து தனது இரு மகள்களுடன் வாழ்ந்து வருகிறார். குடும்ப வருமானத்திற்காக அந்த பெண் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இரவு வேலைக்கு செல்வதால் 14 மற்றும் 12 வயதான இரு மகள்களையும் வீட்டில் தனது தாயாரின் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்றுள்ளார். கடந்த 13ஆம் தேதி இரவு சிறுமிகளின் தாயார் வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டில் பாட்டியுடன் இருந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயதுடைய மகளும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயதுடைய மகளும் திடீரென காணவில்லை. மகள்கள் காணாமல் போனது குறித்து பெண் கொடுத்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சிறுமிகள் மாயமான 13ஆம் தேதி அன்று அதிகாலை இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் சிறுமிகளை காபி ஷாப்பிற்கு அழைத்துச் செல்வது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சியில் பதிவான நபர் தக்கலை அருகே இலுப்பக்கோணம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பதும் இவர் சிவசேனா கட்சியில் மாநில பொதுச் செயலாளராக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் தக்கலை அடுத்த பத்மநாதபுரம் நீதிமன்றத்தில் அஜித்குமார் வழக்கறிஞராக இருக்கிறார். அஜித்குமாரை பிடித்து போலீசார் விசாரிக்க சிறுமிகள் இருக்கும் இடம் குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது. சம்பவத்தன்று அதிகாலை தக்கலை பேருந்து நிலையத்தில் சகோதரிகள் இருவரும் கையில் பேகுடன் நின்றுள்ளனர். இதனை கவனித்த அஜித்குமார் அவர்களிடம் பேச்சு கொடுக்க சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதையும் நாகர்கோவில் செல்ல பேருந்திற்காக காத்திருப்பதையும் தெரிந்து கொண்டார். நாகர்கோவிலில் இறக்கி விடுவதாக சொல்லி அவர்களை தனது பைக்கில் அஜித்குமார் அழைத்துச் சென்றிருக்கிறார். நாகர்கோவில் செல்வதற்கு முன்பாக இரு சிறுமிகளையும் அஜித்குமார் தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அஜித்குமாரை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று அஜித்குமாருக்கு திருமணம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டதால் திருமணம் நின்று போனதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனிடையே சிறுமிகள் இருவரும் இன்ஸ்டாகிராமில் பழகிய மோகன் என்பவருடன் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். சிறுமிகளை மீட்ட போலீசார் அவர்களுடன் இருந்த மோகன் என்ற நபரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது இரு சிறுமிகளிடமும் லாட்ஜில் வைத்து மோகன் மற்றும் அவரது நண்பர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இன்ஸ்டாகிராம் நண்பர்களை நம்பி வெளியே வந்த இரு சகோதரிகள் 3 நாட்கள் ஊர் சுற்றிய நிலையில் 4வது நாள் போலீசிடம் சிக்கியுள்ளனர். 14 மற்றும் 12 வயது சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியேறி பலரிடம் சிக்கி பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகி தற்போது மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.